Hi friends, welcome back to my channel Elim Vlogs. இன்னைக்குள்ள வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் கிரேவியோட அதே டேஸ்ட்ல காலிஃப்ளவர் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வெஜிடேரியன் பிரியர்களுக்கு இது வரப்பிரசாதமா அமைய போகுது. ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்க வீடுகளில் இதை ட்ரை பண்ணி பாருங்க. யாராவது ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். காலிஃப்ளவர் மசாலா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 250 கிராம் காலிஃப்ளவர் எடுத்துக்கிறேன். இது வீட்டிலே உள்ளது. நீங்கள் கடையிலேருந்து வாங்குறதா இருந்தால் ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 7-8 அள்ளி பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது 3ஐயும் மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக ஒன்று கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இதை நல்லா கிளறி விடுங்க. இதோட கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்ததும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நைஸாக நீல வாக்கில் கட் பண்ணதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் அதை நல்லா கிளறி விடுங்க. இந்த ஒரு ப்ராசஸை மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக நம்ம பொறுமையாக பண்ணணும். அப்போ தான் நம்மளோட மசாலா வந்து ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் இருக்கிற மெயின் பார்ட்டே இது ஒன்று தான். இதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே ரொம்பவே ஈஸியானது. ஸோ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கூடவே வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். நல்லா லோ ஃப்ளேமில் போட்டு இதை பண்ணுங்கள். வெங்காயம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வெந்து நல்லா அது கிரேவி மாதிரி ஆகணும். அதனால் அதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை வேக விடலாம். அடிக்கடி இது திறந்து கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். பாருங்கள், நம்மளோட தக்காளி வந்து நல்லா வெந்து நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ இது போதும். இப்போ அதில் சேர்க்க வேண்டிய மசாலா என்னெல்லாம்னு பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி. காஷ்மீரி சில்லி வந்து நான் கலருக்காக மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதில் மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கிளறி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதும் நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலாவில் இந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா அதை கிளறி விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இவ்வளோத்தையும் சேர்த்து காலிஃப்ளவர் நல்லா வேகிற வரைக்கும் அதை க்ளோஸ் பண்ணி வேக விடுங்க. கரம் மசாலா கடையில் வாங்குறதா இருந்தால் அது வந்து ஃபஸ்ட்டு மசாலா சேர்க்கும் போதே சேர்த்துக்கோங்க. இது நாங்கள் வீட்டிலையே வறுத்து பொடிச்சதுனால இப்போ நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 6-7 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சைடில் எண்ணெய் எல்லாம் செப்பரேட் ஆகி வந்திருக்கு. இவ்வளோ நேரம் இருந்தாலே போதும். காலிஃப்ளவர் வந்து ரொம்ப வெந்து உடஞ்சி போயிடக்கூடாது. இது இப்போ சாஃப்டாக இருக்கிற கரெக்டான பக்குவம் இது. இல்லை ஒரு 5 நிமிஷம் வேணால் கூட வச்சு இதோட கன்சிஸ்டன்சியை வந்து நீங்கள் கெட்டியாக எடுத்துக்கலாம். நான் இப்போ இதை வந்து லைட்டாக கிரேவியாக எடுத்துக்கிறேன். ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு சின்ன தக்காளியோட உள்ளே இருக்கிற சீடு அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்து வெளியில் இருக்கிற அந்த ஃப்ரெஷ் பார்ட்டை மட்டும் சேர்த்துக்கிறேன், சின்னதாக கட் பண்ணி. இது ஆப்ஷனல் தான். கூடவே ஃப்ரெஷ்ஷான கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் குழம்போட டேஸ்ட்டே தோற்று போகிற அளவுக்கு ஒரு அட்டகாசமான சுவையில் காலிஃப்ளவர் மசாலா நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ எல்லாம் இது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். டில் தட், பை, டேக் கேர்.